இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 2011, 16, 21 3 தேர்தலில் முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க இருப்பது கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி. 2011 பார்க்கணுன்னா அதிமுக சார்பாக மலரவன் அவங்க போட்டியிட்டு 93,776 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.7% ஓட்டு வாங்கி 2011 அதிமுக கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக எம் வீரகோபால் அவர்கள் போட்டியிட்டு 53,178 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.25% ஓட்டு வாங்கி திமுக 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2011 கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக கோ அருண்குமார் அவர்கள் போட்டியிட்டு 77,540 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.5% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக மீனா லோகு அவர்கள் போட்டியிட்டு 69,816 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.96% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. 2016 இந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 2வது முறையும் அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக அர்ஜுனன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 81,454 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.15% ஓட்டு வாங்கி அதிமுக 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக VM சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிட்டு 77,453 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.18% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக தொடர்ச்சியாக 2011, 2016, 2021 அதிமுக இந்த கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்று வருகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.